உலவும் அழகுவனம் சுந்தரகாண்டம் இது சுந்தரகாண்டம் மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம் ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே தூளியாடும் நாள் தொடங்கி தாலி சேரும் நாள் வரைக்கும் அன்பு தேடி போகிறோம் சிலராலே கண் எறிந்த காதலாலே கல் விழுந்த ஏரி போலே ஆன நெஞ்சம் மாறுமோ சில நாளே முகமெல்லாம் குறுநகை அகமெல்லாம் பெரும் பகை காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம் சுந்தரகாண்டம் இது சுந்தரகாண்டம் மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம் ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே யார் நீங்க? என் பர்ஸ் வந்து நீதான் அந்த பர்ஸ் பாட்டியா? ஏய் கவிதா, என்ன வந்தவங்க கிட்ட கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம? நீ சும்மா இருமா, நான் பேசிக்கிறேன். ம். சரி, உன் பேர் என்ன? அருணா. உன் பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருந்துச்சு? நிறைய இருந்துச்சு, ஆனா எவ்வளவுன்னு ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்ல? பர்ஸ்ல இருந்த ஃபோன் நம்பருக்கு தான் நான் கால் பண்ணி பேசினேன். இருந்தாலும் அந்த பர்ஸ் உன்னோடது தானே, நான் எப்படி நம்புறது? நீங்க ஃபோன் பண்ணி உங்க பொருள் ஒண்ணு என்கிட்ட இருக்குன்னு சொன்னப்போ பர்ஸ் தானே நான் கரெக்டா சொன்னேன்ல, அது போதாதா? ஓ, நீங்க அப்படி வரீங்க. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏமா, நீ உட்காருமா. பரவாயில்ல ஆண்டி. அவ கொஞ்சம் வாயாடி, நீ தப்பா எடுத்துக்காத. சேச்சே, நான் தப்பா எடுத்துக்கல, ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. ஏமா இப்படி உட்காருமா. லட்சுமி, போய் காப்பி கொண்டு வா. சரிங்க. ஐயோ இல்ல பரவாயில்ல ஆண்டி, நான் இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். இது என்னது? பர்ஸ். என்ன பர்ஸ்? லேடிஸ் பர்ஸ். இது ஜென்ஸ் பர்ஸ். இதுதான் நான் பார்த்து எடுத்த பர்ஸ். ஆனா இது உங்களது தானே, நான் எப்படி நம்புறது? ஆக்சுவலா இது என் அண்ணனோட பர்ஸ். அவர் செல்போனை வீட்ல வச்சுட்டு போனதுனால நீங்க ஃபோன் பண்ணப்போ நான் அட்டென்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. என் அண்ணன் முன்னாடியே ஃபோன் பண்ணி பர்ஸ் தொலைஞ்சு போன விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டாரு. யாராவது ஃபோன் பண்ணா நீ வாங்கி வச்சுக்கோன்னு சொன்னாரு. நீங்க ஃபோன் பண்ண விஷயத்த அவர்கிட்ட சொன்னேன். அவர் கொஞ்சம் ஷை டைப்பு, என்னையே போய் வாங்கிட்டு வர சொன்னாரு. அதனாலதான் நான் வந்தேன். சுத்தி வலிச்சு நம்புற மாதிரி லாஜிக்கா ஒரு கதை சொல்லிட்டீங்க. இருந்தாலும் என்னால உங்களை நம்ப முடியலையே. நீ அடிச்சனா? அந்த பொண்ணு எவ்வளவு தெளிவா பதில் சொல்லிட்டு இருக்கு. அந்த பொண்ணை பார்த்தால யார் வேணாலும் நம்பிடுவாங்க. முதல்ல பர்ஸ குடுறீ. சரி, அப்படின்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா உன்னதான் மாட்டி விடுவேன், பரவாயில்லையா? அந்த பொண்ணு முகத்தை பார்த்தால எவ்வளவு நல்ல பொண்ணா தெரியுது. என்னனாலும் பரவாயில்ல, நீ முதல்ல பர்ஸ் கூட அவகிட்ட. கவிதா, பாவம் அந்த பொண்ணு, எவ்வளவு நேரம் தான் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருப்ப? முதல்ல அந்த பர்ஸ குடு. குடுங்கறேன். நீங்க சொல்றதுனால குடுக்குறேன். அப்பா, இவங்க கிட்ட நான் பர்ஸ் குடுக்கறது ஒரு போட்டோ எடுங்க. எதுக்கு? எதுக்கும் ஒரு எவிடன்ஸ் வேணும்ல. சீ, பர்ஸ் குடுடி. போமா, நீங்க பரவாயில்ல ஆண்டி, உங்க பொண்ணு திருப்திக்காக ஒரு போட்டோ எடுத்துடலாம். வாங்க. நீங்க வாங்க. ரெடியா? எடுங்க. எடுக்கலாமா? என்னங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நல்ல மூஞ்சி தெரியற மாதிரி கேமராவை பாருங்க. ஏய், என்னடி இது? ஏதோ டொனேஷன் கொடுத்தவங்க பத்திரிக்கையில முகம் தெரியணும்ங்கிறதுக்காக போஸ் கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு இருக்க.
அம்மா நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க எடுங்கப்பா. சரி சரி ஓகேவா? எடுத்துட்டேம்மா. பர்ஸ் தெரியுதா? தெரியுது போதுமா? ஓகேப்பா. சரி. சரி, பர்ஸ்ல பணம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, எல்லாம் சரியா தான் இருக்கும். என்னது, நம்ம வீட்டு வாசலுக்கு கார் வா வந்திருக்கு. என்னன்னு பார்க்கலாம். அண்ணே, காரு என்னண்ணே, கார்ல வந்து இறங்குற? அதுவும் நீயே ஓட்டிட்டு வர? வாடகை காரா? அடிச்சன பாத்துக்க, this is my own car. என்னண்ணே சொல்ற? என் பாஸ் எனக்கு gift-ஆ கொடுத்திருக்காரு. அப்படியா? அப்ப இனிமே நீ கார்ல தான் வருவியா? Yes. சூப்பர்ண்ணே. அப்ப இனிமே காலேஜ்க்கு என்ன நீ கார்ல தான் டிராப் பண்ணு, சரியா? பார்க்கலாம். ஹை, சூப்பர் கலர், எனக்கு பிடிச்ச கலர்ல வாங்கிட்டு வந்திருக்க. தள்ளு நீ. ஐயோ வாலு. சூப்பரா இருக்கு. உங்க அண்ணன் கார் வாங்கிட்டா உனக்கு தலைக்காலே புரியாதே. போமா. ஏன்பா கதிர், இந்த சாதாரண வாத்தியாரால இந்த வீட்டை கட்டி உங்களை வளர்த்து நல்லா படிக்க வைக்க மட்டும்தான்ப்பா முடிஞ்சது. ஆனா நீ இப்போ ஒரு நல்ல வேலையில சேர்ந்து உனக்கு ஒரு கார் கிடைச்சிருக்கிறத நினைச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சீக்கிரமா சொந்தமா ஒரு கார் வாங்கணும்ப்பா. ஆமாப்பா, வாங்கலாம். அண்ணா, கார் நிஜமாவே சூப்பர்ண்ணா. நீ ஃபர்ஸ்ட் டைம் கார்ல வந்திருக்க. வா நம்ம எல்லாரும் கார் முன்னாடி நின்னு போட்டோ எடுத்துக்கலாம். வாங்கப்பா. அப்பா அம்மா வாங்க. இதோ வா. நம்ம 4 பேரும் நின்னா யார் போட்டோ எடுக்கிறது? அதானே. அருணா, நீங்க போட்டோ எடுக்கிறீங்களா? ஆமா, உங்களுக்கு போட்டோ எடுக்க தெரியும்ல? யா ஷூர். யார் இவங்க? கதிர், இவங்க அண்ணன் பர்ஸ் தொலைஞ்சு போச்சா, உன் தங்கச்சி கண்ணில் பட்டு அதை இவ எடுத்து வச்சு போன் போட்டு இவங்களை வர வச்சிருக்கா. இப்பதான் அவங்க கையிலேயே கொடுத்துருக்கா. இவன் என் பையன்மா, பேர் கதிர். ஹலோ. ஹாய். நீங்க நில்லுங்க, நான் போட்டோ எடுக்கிறேன். கிட்ட வா. வாங்கப்பா. இப்போ நானும் அம்மா மட்டும். அண்ணே பொன்னி வா. இந்த பக்கம் வா, இங்க வா. போ. அப்பா நீங்க வாங்கப்பா. இவ்வளவு பாரு. நானும் அப்பா. இப்படி வா, இப்படி வா. என்ன மட்டும் தனியா எடுங்க. ஒன் செகண்ட். நல்லா இருக்கேல்ல? இன்னொரு ஸ்டில். அப்படியே எல்லாரும் இங்க வச்சு எடுங்க. இப்படியே எடுக்கவா? அம்மா நில்லுமா. ஓகே சூப்பர், தேங்க் யூ. எல்லா போட்டோவையும் எடுத்து வச்சு பிரிண்ட் போடணுமே. ஐயோ, உங்க போன்லயா போட்டோ எடுத்திருக்கீங்க? ஓகே சூப்பர், தேங்க் யூ. எல்லா போட்டோவையும் எடுத்து வச்சு பிரிண்ட் போடணுமே. ஐயோ, உங்க போன்லயா போட்டோ எடுத்திருக்கீங்க? இப்போ என்ன பண்றது? பரவாயில்ல, நான் பிரிண்ட் போட்டு கொண்டு வரேன். ஐயோ, உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? எனக்கு ஒரு சிரமமும் இல்ல. இட்ஸ் ஓகே, நான் கிளம்புறேன். நாளைக்கு ஈவினிங் வந்து கொடுக்குறேன். கதிர், அப்பா நேரமாச்சுப்பா. இந்த பொண்ணை வீட்ல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வந்துரு. சரிங்க. பரவாயில்ல அங்கிள், நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். ஐயோ பரவாயில்லைங்க, வாங்க நம்ம கார்லயே போயிடலாம். நானும் உங்க கூட வரேன். வாங்க, ஸ்லிப்பர் போடுங்க. அண்ணா வண்டி எடுண்ணா. நீங்க பின்னாடி உட்காந்துக்கோங்க. வரேன், பாத்து வரேன். வாங்கம்மா. பாய்மா. பாய்ப்பா. பாய். பாய். அருணா, கதவை நல்லா சாத்தி லாக் பண்ணிக்கோங்க. போகும்போது திறந்துற போகுது. கவிதா, எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இல்லைண்ணே, இதுக்கு முன்னாடி அவங்க கார்ல போயிருக்காங்களோ என்னவோ, அதான் சொன்னேன்.
ரொம்ப ஸ்டைலா காரை டிரைவ் பண்றேனே. இல்ல அருணா? சாரி, ஆக்சுவலி நான் கவனிக்கல. சரி அருணா, இதுக்கு முன்னாடி நீங்க கார்ல டிராவல் பண்ணிருக்கீங்களா? ஒன்று ரெண்டு தடவை போயிருக்கேன். ஓ, அவ்வளவுதானா? ஆனா எனக்கு கார்ல டிராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? மரங்களும் பில்டிங்கும் கிராஸ் ஆறத வேடிக்கை பார்த்துட்டே போனா ஜாலியா இருக்கும். உங்களுக்கு காருங்களை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஆனா எனக்கு நிறைய தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் விதவிதமான காருங்கெல்லாம் இருக்கு. நான் எல்லா கார்லயுமே டிராவல் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு காரும் ஒவ்வொரு மாதிரி. கவிதா, அவங்கள போர் அடிக்காத. இல்லனா அவங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்லலாமேன்னு தான். நாளை பின்ன அவங்க கார்ல டிராவல் பண்ணா நான் சொல்ற விஷயம்லாம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல, அதானே. இதுக்கு போய் கோச்சுக்கிறேன். ரொம்ப படுத்துறிய. ஐயோ பரவாயில்ல. கவிதா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க பேசுங்க. அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்ல நிப்பாட்டுங்க. இங்க தான் உங்க வீடு இருக்கா? ஆமா. வீடு எங்க? வீட்டுக்கிட்டே டிராப் பண்ணிடுறோம். இல்ல பரவாயில்ல, நான் இங்கே இறங்கிக்கிறேன். சரிண்ணா. வீட்டுக்கு முன்னாடி கார்ல இறங்குறதுக்கு அவங்க சங்கடப்படுறாங்க. அவங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. பாவம்ண்ணே, அவங்க இங்கே இறங்கிக்கிட்டோம். நான் வரேன். உங்களுக்கு ஏதாவது உதவினா என்கிட்ட தாராளமா கேட்கலாம். அப்புறம் அந்த பர்ஸ் பத்திரம், அதுல நிறைய பணம் இருந்துச்சு. உங்க அண்ணன் சம்பளம் வாங்கின பணமா இருக்கும்னு நினைக்கிறேன். பத்திரமா கொடுத்துருங்க. அப்புறம் என் போட்டோஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவீங்க தானே? கண்டிப்பா. அதுக்கு ஆற பணத்தெல்லாம் நாங்களே கண்டிப்பா கொடுத்துடுறோம். பரவாயில்ல. ஓகே, தேங்க்ஸ்ங்க. நீங்க கிளம்பி போங்க, நான் போய்க்கிறேன். சரி, பாய். 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 ஹலோ பீமா. ராகுல், என்னாச்சு? ஹேய், என் செல்ஃபோன் அந்த பொண்ணோட நம்பர் இல்லைடா. அருணா சொல்கிறது சரியாக தான் இருக்கு. அந்த பேப்பரில் நம்பர் எழுதுனதுல ஏதோ தப்பு நடந்திருக்கணும். அவள் வேற யாருக்கோ தான் ஃபோன் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை நீ சொன்ன மாதிரி பர்ஸ் அவளே எடுத்துகிட்டு போயிருக்கணும். அப்படியே சொல்கிற? அவள் நாளைக்கு காலேஜ் வருவல்ல, அப்போ மடிக்கலாம்டா. என்ன மச்சான் சொல்கிற? ஹலோ டேய் மச்சான், நான் அப்புறம் பேசுகிறேன், வெய். ஏன் பர்ஸ் உங்ககிட்ட எப்படி? நீ சொன்ன அந்த பொண்ணு தான் கொடுத்தா. யாரும் ஃபோன் பண்ணலன்னு சொன்ன அப்படின்னு சொன்ன. ஏன் அப்படி சொன்ன? நீ எவ்வளோ பெரிய திலாலங்கடின்னு எனக்கு தெரியாதா? ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணலையான்னு கேட்டப்போவே எல்லாம் உன்னோட பிளான் தானே எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த பர்ஸில் ஒரு கிரெடிட் கார்டு இல்லை, ஒரு டெபிட் கார்டு இல்லை, எதுவுமே இல்லாம வெறும் பணத்தையும் ஒரு துண்டு பேப்பர்ல உன் செல் நம்பரையும் மட்டும் வச்சிருக்கனா? இதெல்லாம் நீ தான் வேணும்னே செய்றேன்னு எனக்கு புரியாதா என்ன? அவ நம்பரை கூட உன் செல்போன்லேருந்து டெலீட் பண்ணிட்டேன். இங்க பாரு, பொண்ணுங்களோட லைஃப்ல விளையாடுறதே உன் ஹாபியா போச்சு. இந்த பர்ஸ் கொடுத்த பொண்ணு வெறும் அப்பாவி. ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவ. அவ லைஃப்ல விளையாடணும்னு நினைச்ச நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஆமா, இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்க போற? உன்னை மாத்திக்கிற எண்ணமே இல்லையா உனக்கு? நீ மனுஷனா மாறவே மாட்டியா? எல்லாம் ஒரு மனுஷனா? இந்த வயசுல லைஃப் என்ஜாய் பண்ணாம எந்த வயசுல என்ஜாய் பண்ண முடியும்? நீ அவள் செல் நம்பர் டெலிட் பண்ணிட்ட, என்னால் கண்டுபிடிக்க முடியாதா என்ன? அவளை நான் மடக்கி காட்டுதான். அந்த படுபாவிக்கு என்னைக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்தனோ அன்னைக்கே என் நிம்மதியெல்லாம் போச்சுமா.
தொடர்ந்து ஒரு 10-15 நாளாவது அவன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்திருப்பாளா? ஏதோ ஒரு வாய் வார்த்தை சண்டைனா கூட அடிச்சு விரட்டி விட்டுடுறாமா. அவன்லாம் ஒரு ஆம்பளை. கண்மணி, எப்ப வந்த? என்னாச்சு? மறுபடியும் உன் புருஷன் கூட சண்டை போட்டு வந்திருக்கியா? இன்னைக்கு என்ன பிரச்சனையா? என் மகளை பிறந்த வீட்டுக்கு துரத்தி அடிக்க அவனுக்கு வேற காரணம் வேணுமாமா. குடிச்சிட்டு வர்றது, எதையாவது சொல்லி வம்புக்கு இழுக்கிறது, அம்மா வீட்டுக்கு ஓடுறீன்னு அடிச்சு துரத்துறது. அந்த படுபாவிக்கு கட்டி கொடுத்து என் பிள்ளையோட வாழ்க்கையே போச்சுமா. ஏங்கா, இதை இப்படியே விட்டுட்டு இருந்தா எப்படி? உங்க மருமகனை கூப்பிட்டு 4 பெரிய மனுஷங்களை வச்சு பேச வேண்டியது தானே? மனுஷனா இருந்தா பேசலாம், குடிகார பையட்ட என்னத்த பேசுறது? பேசினா திருந்திருவானா? பெரிய மனுஷங்க சொல்றாங்கன்னு தலையை ஆட்டிட்டு அப்புறமேல குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு போயிருவான். அவங்கிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல சக்தி. இதோ பாரு, உங்க அண்ணன் எப்படி அடங்கி உடங்கி உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி உங்க அண்ணன் குடிக்காத குடியா, பண்ணாத ஆர்ப்பாட்டமா? தினம் குடிச்சிட்டு வந்து இவன் பண்ண ஆர்ப்பாட்டத்துல தினமும் உங்க அம்மா மகனை நினைச்சு புலம்பல? பிரகாஷ் நல்ல நீங்க என்னைக்காவது நிம்மதியா இருந்திருக்கீங்களா? உன் அண்ணன் முதலாளி உங்க அண்ணன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து லாக்அப்ல வச்சு மிதிச்சதுனாலதான் உங்க அண்ணன் பயந்து போய் பொட்டி பாம்பாட்ட உட்கார்ந்துருக்கான். அது மாதிரிதான் இவ புருஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்காரங்களை விட்டு 4 மிதிக்க சொல்லணும். அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். கட்டின பொண்டாட்டியை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்தணும்னு தோணும். இவ புருஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்காரங்களை விட்டு 4 மிதிக்க சொல்லணும். அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். கட்டின பொண்டாட்டியை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்தணும்னு தோணும். மயிலான இறகு போடுமா? என்ன சக்தி நான் சொல்றது? போதும், நிறுத்துமா. நானும் வந்திருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், சும்மா என்ன குறை சொல்லிட்டே இருக்கிறேன். உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா அதை உன்னோட வச்சுக்கோ. உன் மருமனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு என்ன இதுக்கு வம்பு இழுத்துட்டு நீ? ஆமா, நான் குடிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ எனக்கு வாங்கி கொடுத்தியா இல்ல என்ன ஊத்தி தான் கொடுத்தியா? போலீஸ்காரன் என்ன அடிச்சா நெருக்குன்னு சொன்னியா? நீ என்ன அங்க வந்து ஒளிஞ்சிருந்து பாத்தியா? உன் மருமனை கம்ப்ளைண்ட் பண்ணா நீ அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. என்ன எதுக்கு தேவையில்லாம வம்புக்கு இழுக்கிற நீ? என்ன தம்பி, நீ போலீஸ் அடி வாங்கினது நிஜம்தானே? இப்ப அடங்கி ஒடங்கி இருக்கிறதும் நிஜம்தானே? வாங்கின அடியில வலி தாங்க முடியாம உடம்புல வாழை இலையை கட்டிக்கிட்டு இதே இடத்துல படுத்து கிடந்தியே, அதுவும் நிஜம்தானே? என்ன நஞ்சங்கிறீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீ யாரோ பொண்ணு யாரு எனக்கு தெரியாது? உன் பொண்ணு கூட ஒரு அப்பா இப்ப குடும்பம் நடத்த முடியுமா? இவ யோக்கியமா குடும்பம் நடத்திருந்தா அவன் எதுக்கு இவ்வளவு விட்டுட்டு போறான்? இங்க வந்து பேசுறா பேச்சு. டேய், என்னடா இது? ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி எல்லாம் பேசலாமா? என்னம்மா நீங்க? உங்க மகன் என் மகளோட யோகிதையை பத்தி பேசுறான், நீங்க என்னடானா வரடி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க புள்ள யோகிதை என்னன்னு ஊருக்கே தெரியும். இவன் என் புள்ளைய பத்தி பேச வந்துட்டான். ஏய், என் யோகியதை என்னன்னு தெரியல. அப்ப எதுக்கு உன் வீட்டு பிரச்சனை இங்க வந்து பேசிட்டு இருக்கிற? உன் வீட்டுல பேசி முடிக்க வேண்டியதானே? பாங்க இருந்து வந்துட்டாளு அம்மா 3 நீலக்கண்ணீர் வடிச்சிட்டு மூஞ்சு முகரக்கட்டையும். டேய் பிரகாஷ், கொஞ்சம் பேசாம இருடா. டே பிரகாஷ் மடியில வச்சு கொஞ்சுங்க. பிள்ளைய பேத்து வச்சிருக்காங்களாம் பிள்ளைய. டேய், என் பொண்ணை பத்தி தப்பா பேசிட்டல்ல நீ. உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி ஓட வைக்கிறானா இல்லையா பாரு. வாடி போலாம். போ உன் புருஷன் ஒண்ணு விட்டு ஓடி போயிட போறான். டேய், என்னடா வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? என்னமா நீ இப்படி பேசிட்டு இருக்கற? யாருமா அவ குடும்பத்து பிரச்சனை பேசுறதுக்கு என்னைய வச்சு கரும்புளி செம்புளி குத்திட்டு இருக்கறா? நான் வாயை மூடிட்டு இருந்தா என்ன லொட்ட பையன் நினைப்பா. சுடுதண்ணியை மூஞ்சில ஊத்துற மாதிரி 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டாதான் அவ அடங்குவா. நல்ல வேளை அவளா போயிட்டா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தான்னு வை, அவளை அசேசியமா கேட்டிருப்பேன். ஆடை சேசியம் பாரு, குந்தாணி மாதிரி இருந்துட்டு பஞ்சாயத்து பண்ண வேண்டாங்களா? பஞ்சாயத்து என்னமா இது?
வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன். சார் சார் யாருமா? சார், ரேணுகா மேடம் வீடு இதுதானே? ஆமா, நீங்க யாரு? என் பேர் சிவகாமி. நான் மேடத்தை பார்க்கணும். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்லைங்க, நான் அவசரமா உங்களை பார்க்கணும். சாரிம்மா, மேடமோ சாரோ அதுவும் அப்பாயின்மெண்ட் இல்லாம ராத்திரி நேரத்துல யாரையும் பார்க்க மாட்டாங்க. எனக்கு புரியுது. எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? ஒன்று செய்யுங்க, உள்ள போய் கருணாகரன் வைஃப் சிவகாமி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இப்பவே பார்க்கணும்னு சொல்லுங்க. அவங்க வேண்டான்னு சொல்லிட்டா நான் இப்பவே திரும்பி போயிடுறேன். சரி இருங்க, நான் கேட்டு வரேன். அம்மா, உங்களை பார்க்க சிவகாமின்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க. அப்படியா? அப்படி யாரையும் நான் வர சொல்லலையே. யாரா இருந்தாலும் காலையில ஆபீஸ்ல வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. சொல்லிட்டேம்மா, கருணாகரன் ஒய்ஃப் வந்திருக்கேன்னு சொல்ல சொன்னாங்க. கருணாகரன் ஒய்ஃபா? அது இதெல்லாம் இருக்குங்க. எதுவாக இருந்தாலும் காலைல பார்த்துக்கலாம்னு சொல்லிடு. கூட யாராவது வந்திருக்காங்களா? இல்லம்மா, அந்த அம்மா மட்டும்தான் வந்திருக்காங்க. சரி, வர சொல்லு. சரிம்மா. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பேசிக்கிறேன். வாமா, உள்ள அம்மா வர சொன்னாங்க. சரி. வணக்கம் மேடம். யார் மணி? இந்த நேரத்தில் என்ன பார்க்கணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்க? அப்படி என்ன அவசரம் உனக்கு? என் பேரு சிவகாமி. என் வீட்டுக்காரர் பேரு கருணாகரன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. 1 மாசமா என் வீட்டுக்காரர் காணோம் மேடம். அதுக்கு எதுக்கு இங்க வந்த? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் மேடம். ஆனா அவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. என் புருஷன் காணாம போய் இத்தனை நாள் ஆகியும் அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு எந்த விஷயமும் தெரியல. அவரோட போன் வேற கட் ஆயிருக்கு மேடம். ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் காணாம போறாங்க. அவங்கள மட்டும் கண்டுபிடிச்சு கொடுக்கறதா இவங்க வேலையா? இவங்க யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியும் சார். இவங்க ஏசி மேடம்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். இவங்கள போய் பார்க்க சொல்லி சொன்னாங்க. தூரல் போடும் தூரல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே, காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே, பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம், மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம், இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகுவனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்கு மந்திர ஜாலம். முகமெல்லாம் குறுநகை, அகமெல்லாம் பெரும் பகை. காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை. இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம்.